ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி நான் உங்கள் அரவிந்த். ஸோ எம்ஐ அவங்களுடைய ஒரு புது லேப்டாப்பை இந்தியாவில் இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இது அவங்களுடைய 3வது லேப்டாப். இதுக்கு முன்னாடி எம்ஐ நோட்புக் 14 அண்ட் எம்ஐ நோட்புக் ஹாரிசான் எடிசன் அப்படின்ற 2 லேப்டாப்பை லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ இவங்களுடைய 3வது லேப்டாப்பை இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. எம்ஐ நோட்புக் 14 ஐசி அப்படின்ற இந்த லேப்டாப்பில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அதை தான் இந்த வீடியோவில் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த லேப்டாப், இந்த புது எம்ஐ லேப்டாப்பில் என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அண்ட் என்ன ப்ரைஸுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரியான நிறைய டீடைல்ஸ் இந்த லேப்டாப் பற்றின நிறைய டீடைல்ஸை இந்த வீடியோவில் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ அதெல்லாம் என்ன அப்படின்றத வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஸோ இந்த எம்ஐ நோட்புக் ஒரு விண்டோஸ் 10 i5 10th ஜென்ரேஷன் லேப்டாப் தான். அண்ட் இந்த லேப்டாப் உடைய டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது 14 இன்ச்சஸ்க்கான ஃபுல் ஹெச்டி ஆன்டி கிளேர் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 16:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் 81.2% ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ கொடுக்குறாங்க. அண்ட் இந்த டிஸ்பிளே உடைய வியூவிங் ஆங்கிள் 178 டிகிரிக்கான வியூவிங் ஆங்கிள் இந்த டிஸ்பிளேல நம்ம கொடுக்குறாங்க. ஸோ 178 டிகிரி வரைக்கும் இதில் நல்ல ஒரு கிளியரான வியூ கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இந்த டிஸ்பிளேக்கு மேலே 720p வெப்கேம் நம்ம கொடுக்குறாங்க. அண்ட் இந்த லேப்டாப் உடைய சைஸ்னு பார்க்கும்போது 323 லென்த், 228 வித் அண்ட் 17.95 mm திக்னஸோட இந்த லேப்டாப் கொடுக்குறாங்க. அண்ட் இந்த லேப்டாப் உடைய வெயிட்னு பார்க்கும்போது 1.5 kg வெயிட் கொடுத்துருக்காங்க. ஸோ வெயிட் அண்ட் சைஸ்லாம் பார்க்கும்போது இப்போ மார்க்கெட்டில் பாப்புலர் பிராண்டாக இருக்கக்கூடிய ஹெச்பி அண்ட் டெல்லாம் கொடுக்கக்கூடிய அதே சைஸ் அதே வெயிட்டில் தான் இந்த லேப்டாப்பையும் அவங்க கொடுத்துருக்காங்க. அண்ட் கீபோர்ட் கீ டிராவல் டிஸ்டன்ஸ்னு பார்க்கும்போது 1.3 mm கான கீ டிராவல் டிஸ்டன்ஸ் கொடுக்குறாங்க. அண்ட் டச் பேட் ஒரு மல்டி டச் ட்ராக் பேட் தான். அண்ட் லேப்டாப்புக்கு ப்ராசஸர் ரொம்பவே முக்கியம். அந்த வகையில் 4.2 Hz இன்டெல் கோர் i5 10210U 10th ஜென்ரேஷன் குவாட் கோர் ப்ராசஸர் தான் இதில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது கூடவே கிராஃபிக்ஸ் கார்டுக்காக இன்டெல் UHD கிராஃபிக்ஸ் 620 கிராஃபிக்ஸ் கார்டு இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கேமிங்காக ஸ்பெஷலாக நிவிடா GeForce MX 250 கிராஃபிக்ஸுமே இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் ஒரு பெட்டரான கேமிங் எக்ஸ்பீரியன்ஸை இதில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் எக்ஸ்டர்னல் கனெக்ஷன்ஸ் போர்ட்னு பார்க்கும்போது 2 USB Type-A போர்ட் கொடுத்துருக்காங்க, 1 USB 2.0 போர்ட் கொடுத்துருக்காங்க, 1 HDMI போர்ட் அண்ட் 1 ஆடியோ ஜாக் 3.5 mm ஆடியோ ஜாக் கொடுத்துருக்காங்க. அண்ட் 1 DC ஜாக்கும் இதில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒயர்லெஸ் கனெக்டிவிட்டிக்காக ப்ளூடூத் வெர்ஷன் 5.0 கொடுத்துருக்காங்க. அண்ட் வைஃபை கனெக்ஷனும் இதில் இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் பேட்டரி கெபாசிட்டின்னு பார்க்கும்போது 46 வாட்ஸ் ஹவர்ஸ்க்கான பேட்டரி கெபாசிட்டி இதில் கொடுக்குறாங்க. இதில் 10 ஹவர்ஸ் வரைக்கும் பேட்டரி லைஃப் எடுத்துக்க முடியும்னு சொல்றாங்க. அண்ட் இதில் ஃபாஸ்ட் சார்ஜிங் 65 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுக்குறாங்க. ஸோ இந்த 65 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜர் வச்சு சார்ஜ் பண்ணும்போது 0 to 50% சார்ஜ் பண்ணுறதுக்கு வெறும் 35 மினிட்ஸ்ல சார்ஜ் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அண்ட் அது கூடவே 2 ஸ்பெஷல் ஃபீச்சர் இந்த லேப்டாப்ல கொடுத்துருக்கதா சொல்றாங்க. ஸோ 1.2 செகண்ட்ல அன்லாக் ஆகிடும் சொல்றாங்க. ஸோ ஸ்க்ரீன் லாக் ஆகிருக்கும் போது நீங்கள் அன்லாக் பண்ணணும்னா 1.2 செகண்ட்ல ரொம்பவே ஃபாஸ்ட்டாக அன்லாக் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் நார்மல் லேப்டாப்லாம் எவ்வளோ செகண்ட்ல ஆகும் அப்படின்றத நான் இது வரைக்கும் கால்குலேட் பண்ணி பார்த்ததில்லை. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள் இது ஃபாஸ்ட்டாக இல்லையா அப்படின்றத. அண்ட் அதே மாதிரி எம்ஐ மொபைல் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா எம்ஐ மொபைல்லேருந்து இந்த நோட் புக்கு நீங்கள் ஃபோட்டோ, வீடியோ, ஃபைல்ஸ், டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது நீங்கள் ஷேர் பண்ணணும்னா ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் ஷேர் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் இதில் ரேம்னு பார்க்கும்போது 8 ஜிபிக்கான ரேம் கொடுக்குறாங்க. அண்ட் ரேம் டைப் DDR4 ரேம் டைப் கொடுத்துருக்காங்க. அண்ட் 512 ஜிபிக்கான SSD ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்க. ஹை ஸ்பீட் SSDன்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் மேக்ஸிமம் 600 MB/s வரைக்கும் ஃபைல்ஸை ஃபாஸ்ட்டாக ஷேர் பண்ணிக்க முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ ஓவரால் இந்த எம்ஐ நோட்புக் 14ல கொடுத்துருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் எல்லாம் இவ்வளோ தான். ஸோ இந்த ஃபீச்சர்ஸோட சேர்த்து இந்த லேப்டாப் உடைய பிரைஸ் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 43,999 அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு தான் இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி நீங்கள் ஆக்சிஸ் பேங்க் கிரெடிட் கார்டு வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு 10% இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ ஆக்சிஸ் பேங்க் கிரெடிட் கார்டு வச்சிருக்கீங்க அப்படின்னும் போது 10% டிஸ்கவுண்டோட இந்த லேப்டாப்பை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் எம்ஐ உடைய இந்த லேப்டாப்புக்கான சர்வீஸ் சென்டர்ஸ்னு பார்க்கும்போது ஆல் ஓவர் இந்தியா 450+ சர்வீஸ் சென்டர்ஸ் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி ஹோம் சர்வீஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னா கால் பண்ணால் போதும், அவங்களே வந்து வீட்டுக்கு வந்து டைரக்டா சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஸோ ஓவரால் இந்த நியூ எம்ஐ லேப்டாப்ல கொடுத்துருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் எல்லாம் இவ்வளோ தான். ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு கிளியரா நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த ஃபீச்சர்ஸை பற்றியெல்லாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த லேப்டாப் பற்றின உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் அதே மாதிரி நான் எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு கிளியராக இருந்துச்சு அப்படின்ற பட்சத்தில் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை, see you.